பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 27வது சட்டத்திற்கு அதிபர் ஆசிஃப் அலி சர்தாரி ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து அந்நாட்டின் முதல் பாதுகாப்பு படை தலைவராக அசீம் முனிர் பொறுப்பேற்றுள்ளார். இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அசீம் முனிர் இந்த பதவியில் இருப்பார். அதே நேரத்தில் இராணுவத்தின் தலைமை தளபதியாகவும் தொடர்வார். பாகிஸ்தான் இராணுவ தலைமையகத்தில் கடற்படை தளபதி அட்மிரல் நவீத் அஷ்ரப், விமானப்படை தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் ஜாகிர் அகமது பாபர் சித்து மற்றும் ஆயுதப்படைகளின் 3 பிரிவுகளின் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்ட சிறப்பு விழாவில் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை அசீம் முனிர் ஏற்றுக்கொண்டார். நாட்டின் பாதுகாப்பு படை தலைவராக அசீம் முனிர் தனது முதல் உரையில் மீண்டும் இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எதிரான ஆத்திரமூட்டும் வார்த்தைகளை கொட்டியிருக்கிறார். இந்தியா தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு ஒரு மாயையில் இருப்பதாகவும் இந்தியா மீதான அடுத்த தாக்குதல் கடுமையானதாக இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் இந்தியாவிற்கு ஆதரவாக பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு ஆப்கானிஸ்தான் உதவுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது ஒன்றும் அசீம் முனிருக்கு புதிதல்ல. 2022ஆம் ஆண்டு இராணுவ தலைமை தளபதியாக பொறுப்பேற்றதும் அந்நாட்டு இராணுவ வீரர்களை மக்களுக்கு பாதுகாப்பளிப்பதை விட இஸ்லாத்துக்கு பாதுகாப்பளிக்கும் ஜிகாதிகளாக மாற்றும் வேலையில் இறங்கினார். கடந்த பிப்ரவரியில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகரான முசாஃபராபாத்தில் காஷ்மீருக்காக ஏற்கனவே 3 போர்கள் நடத்தப்பட்டுள்ளன என்றும் தேவைப்பட்டால் மேலும் 10 போர்களை நடத்த தயாராக இருப்பதாகவும் சவால் விடுத்தார். பாகிஸ்தான் உருவானதற்கு காரணமே 2 நாடு கோட்பாடு என்றும் இஸ்லாமியர், இந்துக்கள் வெவ்வேறு கலாச்சாரத்தை கொண்டவர்கள் இணைந்து வாழ முடியாது என்றும் இந்த கொள்கையை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வெளிநாடு வாழ் பாகிஸ்தானியர்கள் மாநாட்டில் பேசினார். மேலும் காஷ்மீர் பாகிஸ்தானின் கழுத்து நரம்பு என்றும் கூறியிருந்தார். இப்படி அசீம் முனிர் பேசிய 4வது நாளில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி இந்துக்கள் 26 பேர் கொல்லப்பட்டனர். பதிலுக்கு இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகள் தளங்கள் மற்றும் பயிற்சி முகாம்கள் அழிக்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் இராணுவ நடவடிக்கையில் இறங்க அந்நாட்டு முக்கிய விமான தளங்கள் அனைத்தும் தாக்கி அழிக்கப்பட்டன. போரை நிறுத்துமாறு பாகிஸ்தான் கெஞ்சியதை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. தோல்விக்கு பிறகு தன்னை ஃபீல்ட் மார்ஷலாக உயர்த்தி கொண்ட இராணுவ தலைமை தளபதி அசீம் முனிர் அமெரிக்க மண்ணில் இருந்து சிந்து நதி என்ன இந்தியாவின் குடும்ப சொத்தா என்று கேள்வி எழுப்பியதுடன் சிந்து நதியில் இந்தியா கட்டும் அணையை ஏவுகணைகளால் தகர்ப்போம் என்று கூறியிருந்தார். மேலும் அணு ஆயுத நாடான பாகிஸ்தான் தோற்பதாக இருந்தால் அணுகுண்டால் உலகின் பாதையை அழித்து விடுவோம் என்றும் மிரட்டல் விடுத்தார். தொடர்ந்து கடந்த அக்டோபரில் கைபர் பக்துன்வாவின் பாகிஸ்தான் இராணுவ அகாடமியில் நடந்த இராணுவ வீரர்களின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய போதும் அணுசக்தி நாடான பாகிஸ்தான் இந்தியாவை மொத்தமாக அழித்துவிடும் திறன் கொண்டது என்று அசீம் முனிர் குறிப்பிட்டிருந்தார். சொந்த தோல்விகளை மறைக்க இந்தியாவுக்கு எதிராக பேசுவதை வாடிக்கையாக வைத்துள்ள அசீம் முனிர் உள்நாட்டு பிரச்சினைகளை விட்டுவிட்டு இந்தியாவுடனான போருக்கு பாகிஸ்தானை கொண்டு வந்துள்ளார். சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத அசீம் முனிரால் தான் அந்த திட்டத்தை சீனா நிறுத்தி வைத்துள்ளது. மேலும் அசீம் முனிர் பதவி காலத்தில்தான் இராணுவ தோல்வி அதிகமாகியுள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் 784 பயங்கரவாத தாக்குதல்களில் 579 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். சுமார் 400 இராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளனர். இதை சமாளிக்கவே அசீம் முனிர் காஷ்மீர், இஸ்லாம் என இந்தியா மீது ஆத்திரமூட்டும் வகையில் பேசி வருகிறார் என்று கூறப்படுகிறது. சொல்லப்போனால் பாகிஸ்தானின் மொத்த மக்கள் தொகையில் 60% மேல் ஜிகாதிகளாக இருக்கும் நிலையில் இராணுவ வீரர்களையும் ஜிகாதிகளாக்கி நாட்டையே ஜிகாதி பாகிஸ்தானாக்கும் முயற்சியில் அசீம் முனிர் உள்ளார். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது book பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.